கோவையில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடப்படாததால் அடிக்கடி கனரக வாகனங்கள் சிக்கிக்கொள்ளும் சூழல் ஏற்பட்டு அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரசாந்த், அங்கு பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகள் எத்தனை நாட்களாக மூடப்படாமல் இருக்கிறது? இதனால் அப்பகுதியில் வாகன ஓட்டிகள், அப்பகுதியை சாலையை பயன்படுத்தக்கூடிய மக்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்படுகிறார்கள்? விரிவான விவரம். கனகரா கோவை மாநகராட்சி பகுதிப்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிகள் தொடர்ச்சியாக கடந்த ஒன்றரை வருட காலமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் இந்த பணிகள் முழுமையாக முடிவாக இருக்கக்கூடிய நிலையில அந்த பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்ற இடங்களில் தற்காலிகமாக தார் சாலை என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சாலைகள் தரமற்ற போடுவது அடிப்படையில் காரணமாக இந்த வரக்கூடிய கனரக வாகனங்கள் அந்த சாலையில் பொறியிடக்கூடிய காட்சிகள் என்பது கம்மிக்காலம் நடந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் கூட கோவை கணபதி மணியாரம்பாளையம் பகுதியில் இது போன்ற ஒரு லாரி வந்து பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட குழியில் சிக்கிக் கொண்டதன் காரணமாக மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கிரேன் மூலமாக அந்த லாரி மீட்கப்பட்டது. அதே போல தற்போது கோவை கணபதி இருக்கக்கூடிய நல்லாம்பாளையம் பகுதியில் செங்கல் ஏற்றி வந்த ஒரு லாரி தற்போது இதே போல பாதாள சாக்கடை தோண்டப்பட்ட குழியில் இருக்கக்கூடிய அந்த சாலையில தற்போது அந்த லாரி என்பது இறங்கியிருக்கிறது. எனவே இது தற்போது அதை மீட்கும் பணியில அந்த வாகன ஓட்டுநரும் அதே போல கிரேன் உதவியுடன் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுபோன்று தொடர்ச்சியாக கோவை மாநகர பல்வேறு பகுதிகளில் சாலைகள் மிக தரமற்று காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாதாள சாக்கடைகள் முழுமையாக முடியாமல் இருக்கக்கூடிய சூழல்ல அவசர கதியிலே சாலைகள் போடப்படும் காரணமாகவும் தரமற்று போடப்படும் காரணமாகவும் இது போன்ற வாகனங்கள் சிக்கிக்கொள்ளும் சம்பவம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. தற்போதும் இந்த நிலை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில கடந்த வாரம் கூட மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது கூட இன்னும் இந்த பாதாள சாக்கடை முழுமையாக முடியவில்லை, விரைந்து இந்த பணிகள் எல்லாம் முடிந்த பிறகு சாலைகள் தரமாக போடப்படும் என்று அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது முழுமையாக முடியாத பட்சத்தில் தொடர்ந்து இது போன்ற விபத்துகளில் அடிக்கடி ஏற்படுவது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கனகரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்.